அவர்கிட்ட சென்சாரில் எப்படியாவது சரி பண்ணணும், எப்படியாவது சரி பண்ணணுன்னா இது என்ன பிட்டடிக்கிற இடமா அது எப்படியாவது சரி பண்ணுறதுக்கு. ரஜினி படம் இன்னி வரைக்கும் எல்லாமே யூ சர்டிஃபிகேட் படம் எடுக்கிறோம். 150 நாள் எடுக்கிற படம் ஒரு ஷோ கூட ஓடாத போகிறது. அலெக்ஸா கேமரா நடிக்காது, அலெக்ஸா கேமரா ஒன்றுமே பண்ணாது. அதை விட்டுட்டு நான் அலெக்ஸா கேமரா வேணும், அது வேணும், கிரேன் வேணும், இது வேணும், ஹெலிகாப்டர் வேணும், இது எல்லாமே வேணும். ஆனால் அதில் நடுவில் கதைன்னு ஒன்று முதல்ல வேணும். இல்லை நீ சினிமா எடுத்தியா, நீயே போட்டு பார்த்துக்க, நீயே போட்டு பார்த்துக்க, அவன் மென்டல் ஆகிட மாட்டான். நான் கேட்டேன், உனக்கு அசிங்கமாக தெரியல, ஒரு பிச்சைக்காரனுக்கு போய் 500 ரூபா போடுறியா, சோம்பேறித்தனத்தை வளர்க்குறடா நீனு, அப்படியெல்லாம் சொல்லாத. என்ன இருந்தாலும் என்னை வச்சு முதல் படம் எடுத்த ப்ரொடியூசர் அவர். ஏன்னா சொந்த காசில் சூன்யம் வச்சுக்கிறது ப்ரொடியூசர்னு பேர். ஏன்னா திருப்பி நானும் கங்கை அமரனும் சென்சாரில் இருக்கிறதுனால எதுக்கு சொல்கிறோன்னா, சில படங்கள் வந்து சார் கொஞ்சம் யூ சர்டிஃபிகேட் வேணும்பாங்க. அது A++ எல்லாம் கொடுக்குற மாதிரியான படத்துக்கு யூ சர்டிஃபிகேட்னா சொல்லணும், டைட்டில் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும், பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி. நமக்கு என்ன ப்ரெசன்ட் பண்ணணும். இப்போ சந்திரமுகி 750 நாளைக்கு மேலே, கிட்டத்தட்ட 2.5 வருஷத்துக்கு மேலே ஓடின படம், கட்டே இல்லாமல் அது யூ சர்டிஃபிகேட் படம். ரஜினி படம் இன்னி வரைக்கும் எல்லாமே யூ சர்டிஃபிகேட் படம். நமக்கு அந்த சென்சாருங்கிறத எப்படியாவது ஏமாற்றி ஜனங்கள்கிட்ட வரணும்னா அது அவர்ஷனத்தான் ஜனங்கள்கிட்ட உண்டாக்குமே தவிர வேறு எதுவுமே இல்லை. ஏன்னா சென்சாரில் இருக்கிறவங்க ஜனங்களுடைய ரெப்ரசன்டேஷன் தான் அங்கே இருக்காங்களே தவிர தனியாக கொம்பு முளைச்சி யாருமே சென்சாரில் இல்லை. இதுதான் அடிப்படையான ஒரு விஷயம், அதை புரிஞ்சுக்கணும். அவர்கிட்ட சென்சாரில் எப்படியாவது சரி பண்ணணும், எப்படியாவது சரி பண்ணணுன்னா இது என்ன பிட்டடிக்கிற இடமா அது எப்படியாவது சரி பண்ணுறதுக்கு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஹரி அன்றைக்கி ஒரு நம்ம ஷீரடி போயிட்டு இருந்தார். நான் ஏர்போர்ட்டில் மீட் பண்ணேன். டக்குன்னு அந்த டயத்தில் தான் ரிலீஸ் பண்ணோம். அப்படிங்கும்போது முதல்ல ஷீரடியில் தர்ஷன் பார்த்துட்டு வாயா அப்படின்னு சொல்லி அமிச்சேன். என்னையும் ட்ராமா போட கூப்பிட்டாரு. நஷ்டம்லாம் வந்தது சொன்னார். ஒருவேளை அதுக்கு நாங்களும் காரணமாக இருந்தால் கூட ஏதாவது காம்பன்சேட் பண்ணலாங்கிற ஒரு எண்ணத்தில் பண்ணலான்னு. இன்றைக்கி சினிமா வந்து வேறு மாதிரி இருக்குது. யங்ஸ்டர்ஸ் இப்போ நிறைய பேர் டைரக்ட் பண்ணுறாங்க, நிறைய டைரக்ஷன் இருக்குது. வாசுலாம் எனக்கு வாசு அப்புறம் வெரி ஃபியூ டைரக்டர்ஸ் இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் 40 நாளில் ஷூட்டிங் முடிப்பாங்க. அதில் டாக்கி போர்ஷனாக ஒரு 20 நாளில் முடிப்பாங்க. படம் பெரிய ஹிட் ஆகும். நாங்கள் 150 நாள் எடுக்கிறோம். 150 நாள் எடுக்கிற படம் ஒரு ஷோ கூட ஓடாத போகிறது. நம்ம நிறைய நாள் எடுக்க நிறைய நாள் ஓடணும்னு அவசியமே இல்லை. யார்கிட்ட சரியான பிளானிங் இல்லையோ, சரியான ஸ்கிரிப்ட் இல்லையோ, அவங்களால எக்ஸிக்யூட் பண்ணவே முடியாது சினிமாவில். அந்த மாதிரி ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸிக்யூட்டர்ஸ்னால் அது பி வாசு. பி வாசு ஏதாவது சினிமாவை பற்றி சொல்கிறாருன்னா ரைட்டு. கதையை வச்சுக்காமல் டெக்னாலஜியை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? ஏதாவது கேட்டால் அலெக்ஸா கேமரா போகலாங்கிறாங்க. அலெக்ஸா கேமரா நடிக்காது, அலெக்ஸா கேமரா ஒன்றுமே பண்ணாது. நீங்கள் சாதாரண 5Dயில் கூட எடுக்கலாம், படம் நல்லா இருந்தால் ஓடும். அதை விட்டுட்டு நான் அலெக்ஸா கேமரா வேணும், அது வேணும், கிரேன் வேணும், இது வேணும், ஹெலிகாப்டர் வேணும், இது எல்லாமே வேணும். ஆனால் அதில் நடுவில் கதைன்னு ஒன்று முதல்ல வேணும். அது இல்லாத எல்லாம் பண்ணி இந்த ஃபாரின் போகிறதே கூட ஸ்கிரிப்டை விட்டுட்டு போயிடுவாங்க, பாக்கி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இவங்க ஏதோ ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு போய் பண்ணியிருக்காங்க இந்த படம். அதுவே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். ஒரு 3Dக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. 3Dயில் கூட அம்பு வந்தால் கூட நேராக கண்ணை குத்துற மாதிரி வந்துடக்கூடாது, அதுக்கு இவ்வளோ டிஸ்டன்ஸ் வரணும், அதெல்லாமே இருக்குது, ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அந்த இன்டர்நேஷ்னல் ரெகுலேஷன்ஸ் படி படம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி இண்டஸ்ட்ரியிலேயே எனக்கு 2 ரிக்வெஸ்ட் உண்டு. ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் எல்லாம் பெப்சிலேருந்து எடுத்து அவங்கள ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலில் சேர்க்கணும் முதல்ல. அந்த மாதிரி செஞ்சால் தான் சினிமாவுடைய காஸ்ட்டு குறையிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இது அடிப்படையான விஷயம். சினிமா எல்லோரும் எடுக்கலாம், ஆனால் சினிமாவை தேட்டருக்கு கொண்டு வர முடியல. வருஷத்துக்கு 10 படம் ரிலீஸ் ஆகுது பெரிய படங்கள் அப்படின்னா, ரிலீஸ் ஆகாத படங்கள் 400க்கு மேலே இருக்குது. அந்த 400 படங்கள் ரிலீஸ் ஆவதற்கு நாம் என்ன பண்ண போகிறோம்? எல்லாருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். ரிசர்வேஷன் இருக்குது, வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணுன்னு இருக்குது. சினிமாவில் மட்டும் எந்த வாய்ப்பும் இல்லை. நீ சினிமா எடுத்தியா, நீயே போட்டு பார்த்துக்க, நீயே போட்டு பார்த்துக்க, அவன் மென்டல் ஆகிட மாட்டான். அவன் அதுக்கு சொல்கிறேன். நான் ஏற்கனவே இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன். நானும் ஒரு நடிகனும் என்னோட சேர்ந்து நடித்த நடிகனும் நாங்கள் அப்படி படம் பார்க்க போகும்போது பார்த்தா அந்த தேட்டரை முடித்து வெளில வந்தால் வாசலில் இருக்கிற பிச்சைக்காரனுக்கு அவன் மட்டும் ஒரு 500 ரூபா நோட்டை போடுவான். நான் கேட்டேன், உனக்கு அசிங்கமாக தெரியல, ஒரு பிச்சைக்காரனுக்கு போய் 500 ரூபா போடுறியா, சோம்பேறித்தனத்தை வளர்க்குறடா நீனு, அப்படியெல்லாம் சொல்லாத. என்ன இருந்தாலும் என்னை வச்சு முதல் படம் எடுத்த ப்ரொடியூசர் அவர். ஒழுங்காக இருந்தார் அவர் கடைசியில் இவங்ககிட்டயே காசு வாங்குற அளவுக்கு பண்ணி. காரணம் என்னென்னா, ஏரியா வைக்கிறேன்பாங்க. ஃபஸ்ட்டு வீட்டை விற்பாங்க, அப்புறம் நிலத்தை விற்பாங்க.
என்ன சொல்கிறேன், எந்த இடத்துல யார் பணம் போடுறாங்களோ அவங்க அந்த பணத்தை திருப்பி எடுத்தால் தான் அந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும். அப்படின்னா தமிழ் சினிமா நல்லா இருக்கணும்னா தமிழ் சினிமாவுடைய தயாரிப்பாளர்கள் நன்றாக இருந்தால்தான் சினிமா நல்லா இருக்கும். அதுதான். எவ்வளோ வேணால் செலவு வைக்கலாம். செலவு வைக்கிறவங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஏரியா வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாங்கன்னா செலவு வைக்கலாம். செலவு வைக்கிறதுக்கு மட்டும் ஐடியா கொடுத்துக்கிட்டே இருந்தால், நான் கூட சொன்னேன், இன்றைக்கி ஏன் இப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி ஏன் சாங் ரிலீஸ் பண்ணுறீங்க, 13ஆம் படம் ரிலீஸு, ஆக்சுவலாக நீங்கள் அந்த ப்ரெஸ் மீட்டை வச்சு படமே போட்டுருங்களேன்னு. ஏன்னா இன்றைக்கி ஆச்சு, இன்றைக்கி சனிக்கிழமை, அடுத்த வெள்ளிக்கிழமை ரிவ்யூ வரணும்னா இன்றைக்கி படம் பார்த்துட்டாங்கன்னாக்கா வர வெள்ளிக்கிழமை வரும். ஆனால் வர வெள்ளிக்கிழமை நீங்கள் ப்ரொஜெக்ஷன் போட்டிங்கன்னா அந்த ரிவ்யூ வரதுக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை ஆகும். அது வரைக்கும் நம்ம தியேட்டரில் படம் தாங்கணும். காரணம் இன்றைக்கி 3 நாள் தான். சில படங்கள் 3 ஷோ, சில சமயம் பாதியிலேயே எடுத்துடுறாங்க, இன்டர்வெல்லையே. சில படம் ஆரம்பிக்கிறதே இல்லை, சார் யாரும் வரல சார் இன்றைக்கி ஷோ கேன்சலுங்கிறாங்க. அந்த மாதிரியான சூழல் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் இருக்குது. வெளியிலேருந்து பார்க்குறதே பல விஷயங்கள் வேடிக்கையாக இருக்கும். ஆனால் சும்மா 2 ரூபா போச்சு 3 ரூபா போச்சுங்கிறாங்க. அது என்னென்னா 2 கோடி ரூபா போச்சு 3 கோடி ரூபா போச்சு. யாருமே சொந்த பணம் இல்லை இதில். மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் அவசரத்துக்கு எங்கேயோ கடன் வாங்குறாங்க, உடனே திருப்பி கொடுத்துடலான்னு. கொடுக்க முடியல. ஒரு பணத்தை 1 ரூபாயை திருப்பி கொடுக்க முடியலைன்னு சொன்னால் அது 1 வருஷம் கழித்து 100 ரூபாய் ஆகிடும். எவ்வளோ நம்ம சினிமாலே பார்த்துருக்கோம், சில தற்கொலைகள், எவ்வளோ விஷயம் பார்த்துருக்கோம். நானும் வாசுவா நீங்கள் பேசிகிட்டு இருந்தோம். ப்ரொடியூசர்ஸுக்குன்னு ஒரு சின்ன கன்சல்டிங் காலேஜ் ஒன்று நாங்கள் ஆரம்பிக்கிறதா பிளான் பண்ணியிருக்கோம். ஒரே நாள் கோர்ஸ். அவன் எவ்வளோ ரூபாவில் பணம் ஆரம்பித்தாலும் ஒரு 25,000 ரூபா ஃபீஸ் கட்டிட்டா கார்த்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அவனுக்கு எப்படி ஒழுங்காக சிஸ்டமேட்டிக்காக ஒரு படம் எடுக்கிறதுன்ட்டு சொல்லி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் வீணாக போகிறதுனா அவங்க இஷ்டம், அதை ஒன்றும் சொல்ல முடியும். ஏன்னா சொந்த காசில் சூன்யம் வச்சுக்கிறதுமே ப்ரொடியூசர்னு பேர். ஏன்னா வேறு யார் காசுலையும் பண்ண முடியாது. அவங்க சொந்த காசில் மிஞ்சி போனால் 2 இடத்துல பெருசாக பேர் வரும், அதுக்கு மேலே ஒன்றுமே வராது. முன்னாடியாவது ஃபிலிம் ரோல் மிஞ்சும், இப்போ அதுவும் இல்லை. ஒரே ஒரு ஆர்டிஸ்டோடு போயிடுது, அதுவும் பேக்கெட்டில் போட்டுன்னு போயிடலாம், பென் ட்ரைவில் போயிடலாம், அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. பட் அதெல்லாம் தாண்டி இந்த படம் ஒரு என்டர்டெய்னராக பண்ணியிருக்காங்க. ஒரு போட்ட பணம் ப்ரொடியூசருக்கு வரணுங்கிற ஒரு நோக்கத்தில் செய்யப்பட்ட படம். அதோட ஒரு படம் பார்க்கும்போது ஏதாவது ஒரு கண்டினியூட்டி இருக்கணும். மியூசிக் நல்லாயிருக்கு, ஆர்டிஸ்ட், அதுவும் சில ஜாப்பனீஸ் இதில் அந்த ஊரில் அந்த ஜாப்பனீஸ் சில பேர் ரஜினி டயலாக்லாம் இந்த படத்தில் பேசியிருக்காங்க. ஃபுல்லாக ஆட்டோக்காரராக வந்தார், எல்லாமே ரொம்ப அது ரஜினிக்கு இருக்கக்கூடிய மரியாதையை கொஞ்சம் ஹைலைட், ஜப்பானில் இருக்கக்கூடிய மரியாதையை ஹைலைட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். ஸோ எல்லாமே நல்லா இருக்குது. அதுதான் ப்ரொடியூசர்ஸுக்கு. அப்புறம் இன்னொரு புதுசாக இப்போது பாம்பேயில் வந்து சென்சார் பண்ணணுங்கும்போது இப்போது க்யூப்பில் தான் கொடுக்கணுங்கிறதெல்லாம் இருக்கிறத தாண்டி சில பேர் அவைலபிலிட்டி அவங்க ஹார்ட் டிஸ்கில் கொடுக்கலாம், இல்லை பென்ட்ரைவில் கொடுக்கலாம், இல்லை டிவிடியில் கொடுக்கலாங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. ஸோ சின்ன தயாரிப்பாளர்கள் இனிமேல் சென்சாருக்கு போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இப்படி தான் கொடுக்கணுங்கிறதுக்கு முன்னாடி கன்சல்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா க்யூபில் மாற்றின பிறகு நீங்கள் சென்சாருக்கு போகிறீங்க, ஒரு 4 கட்டு வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த 4 கட்டை பண்ணி கொடுக்குறதுக்கு திருப்பி 40,000 ரூபா நீங்கள் செலவழிக்க வேண்டியிருக்கும். கூடிய வரைக்கும் இப்போ நானும் கங்கை மரம்லாம் இங்கே தமிழ்நாட்டுக்கு எங்களை ஒரு போர்டு மெம்பர்ஸாக போட்டதுக்கு காரணம் எங்களால் முடிந்த உதவியை தமிழ் திரைப்படத்துறையினருக்கு செய்யணுங்கிற ஒரே நோக்கம்தான். சென்சாருக்கு போகிற தயாரிப்பாளர்கள் அது ஒரு ஆஃபீஸுக்கு போயிட்டு வர மாதிரி போகணும். அந்த பலிக்கு போகிற ஆடு மாதிரியே போகக்கூடாது. பொட்டெல்லாம் வச்சு அப்படியே போய் நடுங்கிட்டு என்ன சார் எப்படியாவது வாழ வைங்க சார், கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. சென்சாருங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை. அது சென்சாருங்கிற வேர்டே போயிடுச்சு. இட் இஸ் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன். நீங்கள் என்ன படம் எடுத்திருக்கீங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த பிரச்சனை. ஏன்னா தமிழ்நாட்டில் சப்சிடி நமக்கு அந்த டேக்ஸ் ஃப்ரீங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால மட்டும்தான் யூஏன்னு சொல்லி எல்லா விதமான கோளாறுகளுக்கும் இதில் எவ்வளவோ இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு பதிலாக வாங்குறீங்களோ யூஏ வாங்குறீங்க, எது வேணால் வாங்குங்க, கவர்மெண்ட் பார்த்து அதுக்கு சப்சிடி கொடுக்குறோம் இல்லைன்னு சொல்லிடுறது பெட்டராக இருக்கும். அதுதான் என் கவர்மெண்ட்டுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணுறது. காரணம் என்ன, வாங்கணும்னு எப்படியாவது வாங்கணும்னு போகும்போது அதில் வேறு சில பிரச்சனைகள்லாம் வருது. அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் டீம் எக்ஸலண்ட் டீம். ரொம்ப இதே மாதிரி ஒரு 40 நாட்டில் 38 நாளில் முடிச்சிருக்காங்க. டெக்னாலஜி நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க, கூடவே கதையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யாராக இருந்தாலும் தயாரிப்பாளர்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் இருக்கணும். இதுதான். அதனால தான் நான் இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது பெரிய ஒரு கம்பசூத்திரம் கிடையாது, ரொம்ப ஈஸி. என்னுடைய பிரதர் மாதிரி தான், பாபு, சேலம் பாபுன்னு பேர். என்னுடைய படத்துக்கு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் பாபு தான். 10 ரூபா செலவழிக்கணும்னா அந்த இடத்துல 3 ரூபா தான் செலவழிப்பேன். ஆனால் 10 ரூபா வேலை நடக்கும்.
நான் எலெக்ஷனில் எம்எல்ஏக்கு நின்றும்போதே பாபு தான் எனக்கு. அதனால தான் எந்த கடையிலையும் போய் நான் வந்து டொனேஷன்லாம் வாங்காமையே ஜெயித்தேன். அதுக்கு சொல்கிறேன். காரணம் என்னென்னா, நாம் வந்து செலவழிக்கிற பணம் அந்த கரெக்டான அந்த எண்டுக்கு போயிடுச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. அது இன்றைக்கி நிறையா ப்ரொடியூசர்ஸுக்கு தெரியலை. படம் எடுக்கும்போது நம்ம படம் தான் சூப்பர் ஹிட்டுன்னு நினைப்பில் எடுக்கிறதுனால வர கோளாறு. அது ஒரு பிஸ்னஸ். போட்ட பணம் திருப்பி எடுக்கப்பட வேண்டும். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு எங்களால் முடிஞ்ச எந்த உதவியும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கோம். யாராக இருந்தாலும், எந்த புது ப்ரொடியூசராக இருந்தால் முதல்ல எங்ககிட்ட வாங்க. அதுக்கப்புறம் ஒன்று படம் எடுக்காத கூட ஊருக்கு போவீங்க. அப்போ மொத்த பணமும் உங்களுக்கு ப்ராஃபிட்டு. எனக்கு தெரிஞ்ச ஒரு ட்ராமா ப்ரொடியூசர் சொன்னார், இந்த வருஷம் எனக்கு 40,000 ரூபா லாபம் அப்படின்னார். அப்படியா, எப்படி சார் அப்படின்னேன். நான் ட்ராமா போடவே இல்லை அப்படின்னார். அந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம், ஏன்னா இன்றைக்கி படம் எடுத்தவங்க இன்றைக்கி பார்த்துரு, ப்ரெஸ் பீப்புள் பார்க்குறீங்க, படம் பார்க்குறீங்க, அவங்கள பார்த்தா பரிதாபமாக இருக்கும். அந்த டிஃபனை கூட சாப்பிட வேணாம் போல் இருக்கும். சரி, நம்மளால் முடிஞ்ச போது இவனுக்கு ஹெல்ப் பண்ணலாங்கிற மாதிரி அப்படி ஆகிடுறாங்க. ஒன்றுமே தெரியாத கடைசியில் வந்து மாட்டிட்டு முடிக்கிறாங்க பாருங்கள், கழுத்தில் கத்தி வைக்கிற மாதிரி. 3 இடம் தாங்க லைஃப்பில் எந்த விதமான இறக்கமும் இல்லாத இடம் 3 இடம். ஒன்று கல்யாணம், அந்த வெள்ளி சொம்பை வச்சா தான் தாலி கட்டுவாங்கிற மாதிரி அந்த கழுத்தில் கத்தி வைப்பாங்க. இன்னொன்று வந்து இந்த கிரிமேஷன், இதை நீங்கள் செஞ்சிட்டா பாடி நல்லபடியாக போகுங்கிற மாதிரி, அப்பவும் வேறு வழி இல்லை. 3வது சினிமா. இந்த 3 இடம்தான். ஏன்னா நம்பினவர்கள் ஏமாற்றப்படக்கூடிய இடம் இந்த இடம்தான். அது இல்லாமல் இருந்தால் தான் அந்த ப்ரொடியூசர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ரொம்ப நாளாக எனக்கு இதை சொல்லணும்னு ஆசை. இன்றைக்கி தானு வருவார்னு சொன்னாங்க, வரல. வந்திருந்தால் அவர்கிட்ட சொல்ல வேண்டியது தான். பட் எப்படியும் டிவியில் பார்க்கும்போது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நாம் ப்ரொடியூசர்ஸ் பொறுத்த வரைக்கும், ப்ரொடியூசர்ஸ் நல்லா இருந்தால் இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும். பணம் கொடுக்குறவன் தானே நல்லா இருக்கணும் ஃபஸ்ட்டு. அவன் நல்லா இருந்தால் எந்த டிஃபால்ட்டும் இல்லாமல் எல்லாம் நல்லபடியாக இருக்கும். ஹோல் டீமுக்கு ஐ விஷ் தம் ஆல் த வெரி பெஸ்ட். கண்டிப்பாக இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக பணப்புழக்கம் இருக்கும். ஈஸியாக 1000 ரூபா மினிமம் டிக்கெட் கூட வாங்கலாம். இல்லை, ஒரு ஓட்டுக்கு இல்லை, சரி, ஒரு டிக்கெட்டுக்கு சொல்கிறேன் நான் வந்து. அந்த மாதிரி ஒரு நல்ல பணப்புழக்கம் இருக்கும். 16ஆம் தேதிக்குள்ளே வாங்கிடலாம். 19ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு சிலர் சந்தோஷமாக பார்ப்பாங்க, ஒரு சிலர் துக்கமாக பார்ப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை. அண்டு எங்கே நம்மளுடைய பேபி ஸ்டார் இங்கே வா. நீங்கள் எவ்வளோ சோகமாக உட்காந்துருக்க, ஸ்கூலுக்கு லீவ் போட்டு வந்துட்டியா? இப்போ தான் சிரிக்கிறா. ஒரு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் கொஞ்சம் கூட பயமே இல்லாத ஆக்ட் பண்ணான்னா அது ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். ஐசா லக்கடி மெட்டு தானுங்க, அமரன் பாட்டில் தான் கெட்டிக்காரங்கன்னு எக்ஸ்க்ளூசிவ் கங்கை அமரனுங்க ஒரு லிரிக்ஸ் இருக்கு. பெருமைமிக்க வாக்காளர் பெருமக்களே, நடைபெறக்கூடிய இந்த திரைப்பட திருவிழாவிலே, திரைப்பட தேர்தலிலே எப்படி நாடு இருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். என்னத்தான் பேசுறது, எல்லா இடங்களையும் இதுதான் பேசிட்டு இருக்கிறாங்க. பேச வேண்டியதெல்லாம் அவங்கெல்லாம் பேசி முடிச்சிட்டாங்க. நம்ம பேசுறதுக்கு ஒரு விஷயம் இல்லை. கண்வெளி புகுந்து கருத்தினில் நிறைந்த மின்னொழியேனே, அது இல்லையா, அது எம்ஜிஆர் பாட்டு சார். வேற எதனால் உந்தங்கவனம் வேற எதில், அதில் மனசில் வச்சுக்கிறத வெளியே சொல்ல தெரியாது. நான் மனசில் வச்சுக்கிறத கொஞ்சம் சொல்லுவேன், கொஞ்சம் மறைமுகமாக சொல்லுவேன். சில நேரத்தில் சொல்ல மாட்டேன், சில நேரம் மௌனமாக இருந்தது போயிட்டேன்.